தைப்பூசம். முருகா என்ற வார்த்தையை சொன்னால் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 பேரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். முருகா என்ற மந்திர சொல் கேட்ட வரங்களை தரும் கருணை கடலாகவும் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் விளங்குகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அதுபோல வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் தீர வேண்டும், என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகனை நினைத்து மனமுருகி வேண்டினால் நமது நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் கந்தன் உடனடியாக கைகூட செய்வார். முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் சென்று வந்தால் பகைகள் தொல்லை நீங்கும், மனம் தெளிவடையும். பழனி சென்று வந்தால் செல்வ நிலை உயரும். சுவாமிமலை சென்று வந்தால் ஞானம் பெறலாம். திருத்தணி சென்று வந்தால் கோபம் தணியும். பழமுதிர்ச்சோலை சென்று வந்தால் நமது நிலை உயரும். திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டு வந்தால் திருமணம் கைகூடும், தேவைகள் பூர்த்தியாகும். கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து மனமுருக 16 முறை சொன்னால் முருகன் நம்மை தேடி வருவார் என்பது பாம்பன் சுவாமிகள் அனுபவ ரீதியாக கண்டது. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியன முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு சொல்லப்படும் மந்திரங்கள் ஆகும். தமிழ் கடவுளான வெற்றிவேலவன் முருகனுக்கு கொண்டாடப்படும் திருவிழாக்களில் தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. இந்த நன்னாளில் வெற்றி பொருணனை வழிபடும் பக்தர்கள் கல்வி, செல்வம், ஞானம் என்ற 3லும் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த தைப்பூச திருநாளில் முருகன் கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது போன்ற நேர்த்தி கடன்களை செய்வது வழக்கம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் இந்த நன்னாள்தான் தைப்பூச தினமாக வழிபடப்படுகின்றது. தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக மட்டுமே கருதப்படுகிறது. ஆனால் இது முருக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்ததாகும். இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் நாடுகளிலும் இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூச நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வு. தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஓர் சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள். ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள். அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டினர் தேவர்கள். கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியில் இருந்து நெற்றி கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன். நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 அழகிய குழந்தைகளாகின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் ஆறுமுகமாக உருவெடுத்தார். ஆண்டி கோலத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி தன் சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில்தான் என புராணங்கள் சொல்கின்றன. இந்த தைப்பூச திருநாளில் வேறு பல சிறப்புகளும் உண்டு. தைப்பூச திருநாளில்தான் உலகில் முதலாக நீரும் நீரிலிருந்து பிற ஜீவராசிகளும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில்தான் திருமணம் செய்து கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் அரங்கநாதர் காவிரி கரையோரம் குடிகொண்டிருக்கும் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுத்த நாளும் இந்த தைப்பூச தினம்தான்.
நெல்லையில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து விரதமிருந்த காந்திமதியம்மன் தைப்பூச தினத்தில் நெல்லையப்பரின் அருளை பெற்றார். காவிரி தாய் ஸ்ரீரங்கம் அரங்கநாதனை நினைத்து தீவிர தவத்தில் இருந்ததனால் நாராயண பெருமான் காவிரி தாயின் தவத்தை மெச்சி தரிசனம் வழங்கியதும் இந்த நன்னாளில்தான். வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்நாள் போற்றப்படுகின்றது. அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே இருக்கிறான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் தைப்பூச நன்னாள். தைப்பூச நன்னாளில்தான் ஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி கலசத்தில் இருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார். இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் தான் நடந்தது. இதை மயிலைபுரம் கூறுகின்றது. இச்சந்நிதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே உள்ளது. தில்லை நடராசருக்கும் இந்த பூச நன்னாள் உகந்தது. இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், வியாகிரபாதர் இவர்களும் தில்லைவாழ் அந்தணர் 3000 30 முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் ஆனந்த நடனம் கண்டு களித்தனர். திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடைபெறுகின்றது. வஜன், வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைப்பூசத்தன்று இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம். இக்கோவிலில் உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை வலம் வந்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பர். திருவிடைமருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்று பெயர். இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. தைப்பூசத்தன்று சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு வீதி வழி ஆலயம் வருவார்கள். இக்காட்சி காண கிடைக்காதது. அத்துடன் இப்பூச நன்னாளில் இங்கு 3 நாட்கள் ஆரிய கூத்து நடத்துவார்கள். ஆலயத்தில் அன்று விசேஷ பூஜை நடைபெறும். முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் தொன்மையான வழிபாடு என்று தமிழ் இலக்கியங்களில் ஆழங்காற்படும் பொழுது அனைவருக்குமே விளங்கும். சேயோன் மேயமை வரை உலகம் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. சங்கத்தமிழின் கடவுள் வணக்கமாகவே விளங்குகிறது நக்கீரர் பாடியருளிய திருமுருகாற்றுப்படை. கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்பார்கள். அதாவது மலைகள்தான் முதலில் இருந்தன, பின்னர்தான் சமவெளிகள் உருவாகின. கல் என்கின்ற மலை தோன்றியவுடனேயே அதன் மேலே கந்தபெருமான் தோன்றிவிட்டான். அதனால்தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற புகழ் மிக பழமை மொழியாகவும் உருவானது. எனவே காலத்தால் முற்பட்ட கந்தன் தமிழ் தெய்வம் என்றே அழைக்கப்படுகின்றார். நம் கடம்பனை பெற்றவள் என்றே பராசக்தியை தேவாரம் பாடுகின்றது. நம் வள்ளி மணமார்க்கு தாதை கண்டாய் என்றே சிவபெருமானை தேவாரம் குறிப்பிடுகின்றது. குழந்தையின் பெருமையை முதலில் சுட்டிக்காட்டி அக்குழந்தைக்கு தாயும் தந்தையும் பராசக்தி பரமசிவன் என தேவார ஆசிரியர்கள் பாடுவதிலிருந்தே முருகப்பெருமானின் பெருமையை முழுவதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆரம்ப வழிபாடாக திகழ்கின்ற ஆறுமுகத்தான் தன் ஆரம்ப பாடலிலேயே அரங்கேற்றம் செய்தார் காவிய கவிஞர் வாலியவர்கள். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உடைமறவேன், அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அருமறை தேடிடும் கருணையங்கடலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின்னருளாலே, கற்பதெல்லாம் உன்றன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உன்றன் கண்விழியாலே. போர் சிறந்து விளங்க வேல் பெற்றதும், காதல் சிறக்க திணைப்புன வள்ளியை தேடிச் சென்று மணந்ததும் செந்தமிழ் முருகனின் திருவிளையாடல்கள். அம்பிகையின் திருக்கரத்தால் வேல் பெற்றதும், ஆலோலம் பாடிய குரமாதை காதல் மனம் புரிந்ததும் என்ற இருபெரும் முருகனின் செயல்கள் நிகழ்ந்த நன்னாள்தான் தைப்பூசம். ஆறுமுகம், ஆறுபடை வீடு, சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரம், சஷ்டி ஆகிய 6வது திதி என அனைத்துமே 6ஆக அமைந்த கந்தனுக்கு கொண்டாடப்படும் விசேஷ பண்டிகைகளும் 6தான். அவை வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்திரம்.
கந்தனை வந்தனை செய்யும் தைப்பூசம் புனலாடும் புண்ணிய திருநாளாகவும் போற்றப் பெறுகிறது. பூசம் நாம் புகுதும் புனலாடவே என்றும், தைப்பூசம் காணாத போதியோ பூம்பாவாய் என்றும் தேவார பதிகம் நாவார இந்நாளை போற்றுகின்றது. தைப்பூச திருநாளில் சித்தி பெற்ற ராமலிங்க அடிகளார் வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும் என்று வேல் பெற்றதையும் வள்ளியை மணந்ததையும் ஒரு சேர பாடுகின்றார். தைப்பூசத்தில் வேல் வழிபாடு எப்படி செய்வது? முருகன் தோன்றிய நாள் வைகாசி விசாகம், அறுவரும் ஒருவரான நாள் கார்த்திகையின் கார்த்திகை, அன்னையிடம் வேல் வாங்கிய நாள் தைப்பூசம், அசுரரை அழித்தாட்கொண்ட நாள் ஐப்பசியில் சஷ்டி, வள்ளியை திருமணம் புரிந்த நாள் பங்குனி உத்திரம். இப்படி அன்னையிடம் வேல் வாங்கி முதலாக திருக்கையில் வேல் ஏந்திய நாளே தைப்பூசம். வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு என்று கேட்கின்றீர்களா? வெல், அதாவது வேல், வெல் என்ற வினைச்சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாகின்றது. ஆகவே வேல் என்பது வெற்றியின் அறிகுறி. 1000 ஆயுதங்கள் இருப்பினும் தமிழ் மன்னர்களின் தனித்த பெருமிதம் வேல். ஆண்டாளே வென்று பகை கெடுக்கும் நின் கை வேல் போற்றி என்றுதான் மாயோனாகிய கண்ணனை பாடுகின்றாள். வேலும் சங்கும் சங்கத்தமிழ் மரபு. திருமங்கையாழ்வார் கையில் இப்பொழுதும் வேலுண்டு. பல தொன்மையான கோயில்களில் முருகன் சிலையே இருக்காது, வெறும் வேல் வழிபாடுதான். பழமுதிர்ச்சோலை, திருச்செங்கோடு, ஈழத்தில் செல்வர் சந்நிதி, மலேசியாவில் 10 மலை, பல கிராம ஆலயங்கள் எல்லாம் வேல் வழிபாடுதான் நிகழ்த்துகின்றன. முருகன் அன்னையிடம் வேல் வாங்கும் காட்சியை சிக்கல் சிங்காரவேலர் சந்நிதியில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி காட்டுவது வழக்கம். அப்போது சிங்காரவேலர் திருமேனி வேலின் கொதியால் வியர்க்கிறது என்று சொல்வாரும் உள்ளனர். முருகன் திருமேனியை துடைத்து எடுப்பதும் வழக்கம். எந்த திருமுழுக்கும் இல்லாமலேயே ஒத்தி எடுக்கும் துணிகள் ஈரமாய் நனைவதை காணலாம். முருகன் வேறு, வேல் வேறல்ல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ.